குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய 2026 சனி பயிற்சி பற்றி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பெரும் மூச்சு, பெரிய விடிவு காலம், இந்த 7.5-8 வருஷமா. ஏன்னா 7.5 வருஷங்கிறது சனியோட மெயின் இயரா இருந்தாரு. அதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவருடைய பலன்களை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அதனாலதான் அந்த 8 வருஷம் அப்படின்னு சொன்னேன். ஸோ 8 வருஷமா இந்த மகர ராசிக்காரங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. எவ்வளோ சம்பாரிச்சாலும் கடைசி இப்போ பார்த்தீங்கன்னா 0ல இருப்பாங்க. இருக்கிற நகையெல்லாம் போயிருக்கும், சம்பாரிச்ச சம்பாத்தியம் எல்லாம் போயிருக்கும், யாரையும் நம்பி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, உங்க கையிலேயே ஏமாந்துருப்பீங்க. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்து எல்லா செயல்களையும் அப்படியே ஆப்போசிட்டா பண்ணியிருப்பார். எப்பவுமே சொல்லுவாங்க, மகர ராசிக்காரர்கள் சனி பகவான், சனி ஆதிக்கம் இருக்கிறவங்க இந்த 1ஆம் 2ஆம் இடத்துக்குரியவர்களுக்கு குரு முழு பாவின்னு சொல்லுவாங்க. அவர் மறையிறது நல்லதா இருந்தாலும் கோச்சார குரு மறைந்து நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய அந்த டெசிஷன் மேக்கிங்ல கையை வச்சிருவார். அப்போ நம்ம கரெக்டா டிசைட் பண்ணாம நம்ம சைட் ரொம்ப பிளாங்கா இருந்திருப்போம். யாரையும் நம்ம கண்டிப்பா ஏமாந்துருப்பீங்க. இந்த சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருந்திருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க. பணம் கொடுக்காம எல்லாம் இவங்களை நெருக்கடிச்சிருப்பாங்க. அதுக்காக இவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு அடமானம் வச்சு அந்த கஷ்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும், நல்ல பேரை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வித்து கொடுத்துருப்பீங்க, சொத்தை வித்துருப்பீங்க, நிறைய ஒரு பல லட்சங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் இந்த 7.5 சனியில எல்லாம் போச்சு. இப்படி இருக்கிற இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சனி பயிற்சி அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வராரு. 1, 2ன்னு செல்லக்கூடிய வருமான ஸ்தானம், செயல்பாடுகள் எல்லாமே 3ஆம் இடத்துக்கு போய் முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். ஸோ ஃபீனிக்ஸ் பறவையே இப்ப கீழே விழுந்து இப்ப மறுபடியும் நீங்க எந்திரிக்க போறீங்க. அப்போ எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப 30 வயசு இருக்கிறவங்களுக்கு 2ஆம் சுற்று, இப்ப 60 வயசு இருக்கிறவங்களுக்கு 3ஆவது சனி. அப்ப இந்த வயதானவர்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. அவங்க என்னென்னலாம் இழந்தாங்களோ, என்னென்ன சொத்து இழந்தாங்களோ, என்னென்ன நகைகள் இழந்தாங்களோ, இது எல்லாமே அவங்களுக்கு மீண்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது. 7ஆம் இடத்துல குரு இருந்து குருவோட பார்வையும் அந்த இடத்துல படும்போது, அதுவும் சந்திரனுடைய வீடு வேற, குரு உச்சமாகக்கூடிய ஒரு வீட்டுல இருந்து மகர லக்னத்தையும் ராசியும் பார்க்கும்போது அப்படியே ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கையில. அப்ப இழந்து போனதே கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அந்த தருணத்துல இந்த டைம்ல சனி 3ஆம் இடத்துல ஒரு சிறு தடங்கள் கொடுத்துட்டு அந்த முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது உங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே யோசிச்சு பண்ணக்கூடிய அந்த ஒரு புத்தியை தருவார். குருவே வழிகாட்ட போறார் உங்களுக்கு. அப்போ சனி குரு காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது. எந்த தோஷமும் இல்லைங்க, கவலையே படாதீங்க.
ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு. அப்போ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், உங்களுடைய குடும்ப ரீதியான கஷ்டம், வருமான ரீதியான கஷ்டம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிருப்பாரு இல்லையா, இந்த எல்லா கஷ்டமும் விலகி இப்போ நிம்மதியா ஓரளவுக்கு நமக்கு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய செயல்களில் வெற்றி நடக்க போகுது. உங்களுடைய எல்லா பிளானிங்கும் நல்லபடியாக நடக்க போகுது. குரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்க போறாரு. ஸோ நீங்களுமே பெருமாள் வழிபாடு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து இன்னுமே சரி செய்து கொண்டுக்கோங்க. எல்லா வளமும் உங்களுக்கு இந்த டைம்ல வரப்போகுது. 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளோ கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னால் சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதில் உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தா தான் எங்கேனாலும் அதை உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளோ கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னால் சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதில் உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தா தான் எங்கேனாலும் அதை உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.